மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஹரியானா மாநிலம் ஜுலானா தொகுதியில் வெற்றி நிலவரம் என்பது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜுலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றியடைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இன்றைய நிலவரப்படி இடையில கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் இப்ப வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறது வினேஷ் போகத் அவர்களுக்கு. என்ன நிலவரமாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, வினேஷ் போகத் என்ன சொல்கிறார், என்ன நிலவரம்? மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பல்வேறு உள்ளூர் மற்றும் தேசிய சர்வதேச போட்டிகளில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல போட்டிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறார். அது போன்றது ஒரு போட்டி தான் அவர் போட்டியிட்ட ஜுலானா தொகுதியிலும் கூட காணப்பட்டது என்று சொல்லலாம். இந்த காலை வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே அவர் முதலில் முன்னிலையில் இருந்தார். அதன் பிறகு பல்வேறு சுற்றுகளில் அவர் தொடர்ந்து பின்தங்கியே இருந்தார். குறிப்பாக பாஜக வேட்பாளர் யோகேஷ்குமாரை காட்டிலும் 2000, 4000, 6000, 8000 வாக்குகள் வரை அவர் பின்தங்கியிருந்தார். திடீரென சில சுற்றுகளுக்கு பிறகு காட்சி என்பது மாற ஆரம்பித்தது. முதலில் அவர் 38 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்க தொடங்கினார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரிக்க தொடங்கியது. 38 1500 அதிகரித்து 2500 அதிகரித்து பின்னர் 3000, 4000 அதிகரித்து தற்போது ஜுலானா சட்டப்பேரவை தொகுதியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் கடுமையாக தன்னை எதிர்த்து பாஜகவின் சார்பில் போட்டியிட்ட யோகேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். யோகேஷ்குமார் 57,396 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே போல வினேஷ் போகத் 63,305 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 6,116 வாக்குகள் வித்தியாசத்தில் வினேஷ் போகத் தற்போது வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு காலை முதலே வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. ஏனென்றால் வினேஷ் போகத்துடைய அந்த ஜுலானா தொகுதி என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவர் பின்தங்கியிருந்தார் என்ற செய்திகள் வெளியான போது அவருடைய ஆதரவாளர்கள் கூட சற்று சுணக்கம் இருந்ததை காண முடிந்தது. தற்போது அவர் வெற்றி பெற்றிருப்பது மல்யுத்த வீரர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.